நீ மெசேஜ் பண்ணதுக்கு பதிலாக ஃபோன் பண்ணியிருக்கணும். அப்போ சூர்யா சாரை நம்ம வீட்டுக்கே வர சொல்லியிருக்கலாம்ல. அதானே, அவர் வீட்டுக்கு வந்திருந்தா அவருக்கு பிடிச்ச இட்லி ஃப்ரை நான் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. நானும் அம்மாவும் நீ ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீ சூர்யா சாரோட வெளியே போயிருக்க. இது சரின்னு படுதா உனக்கு? அப்பா, அது சடனா பிளான் பண்ணதுப்பா. புரியுது, ஆனா இது நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அனு, சூர்யா சார் இவ்ளோ பெரிய ஆளு, அவரை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டு போய் அலைய வைக்கலாமா? இல்ல நம்மளால அவருக்கு எதுக்குமா தொந்தரவு? உன் அம்மா சொல்றது கரெக்ட் தானே அனு? சாரிப்பா. அனுமா, நீ சாரி சொல்லணுன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. இன்னொரு தடவை இந்த தப்பு நடக்காம பாத்துக்கோ. ஏன் சொல்றேன்னா, நாம நல்லவங்க தான், அது நமக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்க நாக்கு இருக்க, அது நாலா பக்கமும் வம்பு பேசும். விவஸ்தையே கிடையாது. நாம எப்போ அசருவோம், அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற உலகம் இது. அப்போ நாம இப்படி நடந்துக்கலாமா? ஒன்றும் இல்லை, நீ யார் கூட எங்கே போகிறதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. அப்பா, நான் இன்னாரோட இங்கே போகிறேன்னு சொல்லி, அவ்வளோதானே. இன்னொருத்தன் சொல்லி என் பொண்ணு எங்கே இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறது அசிங்கம் இல்லையாம்மா? நீ என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், பிரச்சனையே இல்லை. எவனாவது உன்னை பற்றி தப்பாக பேசினா கூட, டேய் என் பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டு தானே அங்கே போயிருக்கா அப்படின்னு நெஞ்ச நிமித்தி நான் திமிரா சொல்லுவேன்ல. ஒரு அப்பனுக்கு அதானே கௌரவம். புரிஞ்சுதா? சுப்பு, எங்க நீ அவ மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவியோன்னு நினைச்சு நான் பயந்தேன். ஆனா அழகா நல்ல உணர்ற மாதிரி சொன்ன. வர வர நீ ரொம்ப அழகா பேச ஆரம்பிச்சிட்ட. நான் யாரு? புஷ்பா புருஷனாச்சே. என்ன நினைச்சிருப்பாங்க? யாரு? ஓ அம்மா அப்பா. இல்ல திடீர்னு நம்மள இங்க பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்களோன்னு. இன்னொருத்தன் சொல்லி என் பொண்ணு எங்க இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறது அசிங்கம் இல்லையாம்மா? என் முன்னாடி பூதாகரமா நிற்கிறது எங்க 2 பேரோட வயசு. உங்க காதல் அப்படின்ற ஒரு உன்னதமான ஃபீலிங்கை உங்களால மறைச்சு வைக்கவே முடியாது. ஸோ நீங்க நினைக்கலாம், இந்த காதலை ஊருக்கு தெரியாம, உலகத்துக்கு தெரியாம, அந்த பொண்ணுக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாம மறைக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த காதல் உங்க கண் வழியா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சே தான் ஆகும். ஸோ உங்களால உங்க காதலை மறைச்சு வைக்கவே முடியாது. நோ வே. உங்களால உங்க காதலை மறைச்சு வைக்கவே முடியாது. குட் மார்னிங் சார். 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 குட் மார்னிங்.
அங்கிள் என்ன சாப்பிட்றீங்க? இன்னைக்கு மதியானத்துக்குள்ள இந்த ரிப்போர்ட் வேணும். We need it for meeting. இன்னும் ரெடி ஆகலன்னு சொன்னா வாட் இஸ் திஸ்? நான் நேத்தே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியும் இது நடக்கலனா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சாரி மேடம், நேத்து வாமிட்டிங் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதான் அவசரமா டாக்டரை பார்க்க கிளம்பிட்டேன். Look, you being pregnant, it doesn't mean that you can be excused for your negligence at this office. உங்க டியூட்டியை செய்ய உங்க பாடி கண்டிஷன் ஒத்துழைக்கலனா நீங்க நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஒரு மாத் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிருக்கணுமா இல்லையா? இப்படி திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த ரிப்போர்ட்டை முடிக்க முடியலன்னு வந்து கையை விரிச்சா? சாரி மேடம், இன்னைக்கு காலையில வந்து முடிச்சிடலான்னு பார்த்தேன். செஞ்சீங்களா? அட்லீஸ்ட் என்கிட்ட காலையில சொல்லியிருந்தாலும் நான் வேற யாரையாவது இந்த வேலையை முடிக்க சொல்லியிருப்பேன்ல. நீங்க ஒண்ணு பாருங்க, இன்னைக்கு லீவ் போட்டுட்டு தீனா கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கிளம்புற வழியை பாருங்க. எப்போ உங்களால எஃபிஷியன்சி குறையாம வேலை செய்ய முடியுதோ அப்போ திரும்பி வாங்க. ப்ளீஸ் மேடம், இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் மேடம். இனிமே கவனமா இருப்பேன் மேடம். கேன் ஐ ட்ரஸ்ட் யூ? எஸ் மேம். எங்க சூர்யா சார் ஒன்றும் சேரிட்டி நடத்தல. உங்க வேலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உங்க டெடிகேஷனும் இங்க ரொம்ப முக்கியம். முதல் முறையா நீங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சதால நான் இன்னைக்கு வெறும் வார்னிங்கோட விடுறேன். அடுத்த முறை என் ஆக்ஷன் கடுமையா இருக்கும். போங்க, போய் வேலையை பாருங்க. ஹலோ, யா இல்ல இந்த ப்ராஜெக்டை நம்ம முடிச்சிடலாம். ஓகே. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க, போய் அந்த ரிப்போர்ட்டை சீக்கிரம் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே மேடம். Do it fast. முடியலனா தீனா கிட்ட ஹெல்ப் கேளுங்க. Come on, quick, போங்க. கடைசியா 4 கடை மட்டும்தான் சார் பாக்கி இருக்கு. ஒரு டீ சாப்பிட்டு ஆரம்பிக்கலாமா? அனு மேடம், உங்க உற்சாகத்தை பார்த்தா எனக்கு என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. அவளும் உங்கள மாதிரி தான் ரொம்ப ஆக்டிவா இருப்பா. அவ கான்பூர்ல மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. வாவ், நைஸ் சார். வேலையில ரொம்ப கவனமா இருக்கீங்க. குட், கீப் இட் அப் மேடம். தேங்க் யூ சார். இவங்க மீரா மேடத்தை விட பரவாயில்ல. அவங்க வந்திருந்தா இந்த சின்ன ஹோட்டல்லாம் டீ குடிச்சிருப்பாங்களா என்ன? வாசு சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்க என்ன சார், அனு மேடத்துக்கு தான் தெரியட்டுமே. இப்ப மீரா மேடம் மட்டும் இங்க வந்திருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு டீ குடிக்கவே அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல தான் தேடிட்டு இருப்பாங்க. ஒரே நாள்ல நம்ம பாக்கெட்டை காலி பண்ணிருப்பாங்கல்ல. அட விடுங்க சார், பிசினஸ்ல இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியுமா? சும்மா இருங்க காமத் சார். மீரா மேடம்க்கு சூர்யா சார் கொடுக்குற இடம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதான் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன் சார், சூர்யா சாருக்கும் மீராவுக்கும் மத்தியில ஏதோ ஒண்ணு இருக்கு. சார், நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு சூர்யா சார் பத்தியும் மீரா மேம் பத்தியும் தப்பா பேசாதீங்க. ஹலோ மேடம், நீங்க இப்பதான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் புதுசுதான். ஆனா உங்க ஆபீஸ்ல எப்படி இருப்பாங்கன்னு உங்க எல்லாரும் விடவும் எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு அவங்க 2 பேர் பத்தியும் தப்பா பேசாதீங்க சார். அப்படி பேசுற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. நீங்க இப்படி பேசுறத கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ப்ளீஸ் வாசு சார், இப்ப எதுக்கு இதெல்லாம்? விடுங்க சார், இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையா? நீங்க சும்மா இருங்க காமத் சார். இவ வயசு என்ன, என் வயசு என்ன? என்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல இவளுக்கு. சுத்த மரியாதை கெட்ட பொண்ணா இருக்கா. நான் மரியாதையோட தான் பேசுறேன். ஆனா நீங்க ஒரு பொண்ணை பத்தி அபாண்டமா பேசுற குற்ற உணர்ச்சியோ டீசன்சியோ இல்லாம ஒரு டெடிகேட்டட் பிசினஸ் ஐகான் பத்தி இல்லாததையெல்லாம் இட்டு கட்டி பேசிட்டு இருக்கீங்க.
இது உங்க வயசுக்கு தகுந்த பேச்சா தெரியல சார். என் தகுதியை பத்தி நீ பேசுறியா? உன் கூடலாம் தராதரம் பார்க்காம டீ குடிக்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ச்சே. என்ன ஒரு கேவலம் எனக்கு. நான் கிளம்புறேன். சார், வாசு சார், 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 சார். சார் சார் குடிங்க சார். சார், ஆர் யூ ஃபைன்? யா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனு, அவர் அப்படி ஹார்ஸாக பேசினதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா. அவர் எப்பவும் இப்படி தான், அர்த்தம் இல்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார். அவர் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். இட்ஸ் ஓகே சார். எனக்கு அவர் மேல கோவம்லாம் இல்லை. அவர் மீரா மேம் பத்தியோ சூர்யா சார் பத்தியோ அப்படி சேர்த்து வச்சு பேசின காசப் தான் சார் எனக்கு பிடிக்கல. அது அபாண்டோ சார். நான் எப்பவுமே என் மனசுக்கு சரின்னு படுற விஷயத்த அவங்க முகத்துக்கு நேரா பேசதான் சார் எனக்கு பிடிக்கும். அதான் சட்டன் அவர்கிட்டயே அவர் பேசினது தப்புன்னு சொல்லிட்டேன். இதுவே அவர் முகத்துக்கு பின்னாடி போய் பேசியிருந்தா எனக்கும் அவருக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருக்கோம் சார். மோரோவர், மீரா மேம் எல்லாம் ஒரே நாள்ல இந்த பொசிஷனுக்கு வரல சார். ஒரு லேடியா அவங்க இவ்வளவு தூரம் சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னா அது நிச்சயம் ஈஸி இல்ல சார். அவங்க உழைப்பும் விடாமுயற்சியும் தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி சூர்யா சார் மாதிரி பாஸ் கிட்டெல்லாம் நல்ல பேர் வாங்குறதுனா அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல சார். ஹி இஸ் டூ டிமாண்டிங். இந்த உலகத்துல ஒரு பொண்ணு சாதிச்சு காட்டணும்னா அவ தான் கூட வேலை செய்யற ஆண்களோட சரிக்கு சமமான பலத்தோடையும் உழைப்போட இருந்தா கூட பத்தாது சார். பியாண்ட் ஹர் கலீக்ஸ் ஷி ஹாஸ் டு ப்ரூவ். அப்பதான் சார் ஒரு ரெகக்னிஷன் அவளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி தான் சார் மீரா மேம். அவங்கள போய் இப்படி தரக்குறைவா பேசினப்போ எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு சார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உன் வயசுக்கு மீறின மெச்சூரிட்டி உன்கிட்ட இருக்கு. அடுத்தவங்களை பத்தி யாரோ எதுவோ பேசிட்டு போகட்டும்னு இல்லாம தப்ப தட்டி கேட்கணுங்கிற தைரியம் இருக்கு பாரு. அதுக்கே ஹாட்ஸ் ஆஃப். அதையே நீ நாசுக்கா கேட்ட விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட், வெரி குட்மா. தேங்க்யூ சார். ஹலோ மீரா மேடம், நான் வாசுதேவ் பேசுறேன். யா மிஸ்டர் வாசுதேவ், டெல் மீ, சர்வேலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சர்வேலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க அனுப்பியிருக்கீங்களே ஒரு பொண்ணு, அவ தான் சரியில்லை. யாரு? அனுவா? அவ தான். அவளுக்கு என்ன, அவ நல்லா தானே ஒர்க் பண்றா. அன்னைக்கு ஒரே பிரசன்டேஷன்லயே உங்களெல்லாம் செம்மையா அட்ராக்ட் பண்ணிட்டாளே சார். நல்லா ஒர்க் பண்ணா போதுமா? யாருக்கிட்ட எப்படி பேசணும் தெரிய வேணா? ஒரு மேனஸ் வேணா? ஒரு மரியாதை வேணா? என்னாச்சு சார்? ஓவர் ஹெட் வெயிட் மேடம் அவளுக்கு. என் வயசு கூட மரியாதை கொடுக்காம என்ன எடுத்தறிஞ்சு பேசுறா. அவளுக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க? என்ன வயசு அவளுக்கு? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவளுக்கு? ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசுற பேச்சா இது? சார் ப்ளீஸ் யூ காம் டவுன். இங்க பாருங்க மேடம், எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டா. உங்க கம்பெனிக்கு மார்க்கெட்ல ஒரு ரெபுடேஷன் இருக்கு. ஆனா இவ எல்லாத்தையும் நாசமாக்க போறா. சார் ப்ளீஸ் காம் டவுன். அனு எங்க கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளால எங்க கம்பெனிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல அவகிட்ட பேசுங்க மேடம். ஷியோர் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க, எவ்வளவு மரியாதையா பேசுறீங்க, அத முதல்ல கத்து கொடுங்க. அப்புறம் ஃபீல்ட் ஒர்க்குக்கு அனுப்புங்க. ஹலோ மீரா மேம். ஹாய் அனு, எப்படி போயிட்டு இருக்கு சர்வேலாம்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மேம். ஓ, சோ இன்வெஸ்டர்ஸ், கிளைண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல? உன் ஒர்க்கை பார்த்து அவங்க எல்லாரும் பாராட்டி தள்ளிருப்பாங்களே. எஸ் மேம். லயர், வாயை திறந்தாலே ஒரே பொய். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? மேம். என்ன என்ன மேம்? அனு, நீ ஒர்க் பண்றது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்காக. மக்கள் நம்ம கம்பெனி எப்படி பாக்குறாங்களோ அது உனக்கு சுத்தமா புரியவே இல்ல.
நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கோ இல்ல கிளைண்ட்ஸுக்கோ அவமானம் வரவே கூடாதுன்னு நாங்கெல்லாம் இங்க பாடுபட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடானா அவங்களே மரியாதை இல்லாம பேசியிருக்க. இல்ல மேம், நான் அவர்கிட்ட ரெஸ்பெக்டா தான் பேசினேன். அவர் தான் முதல்ல தப்பா வார்த்தையை விட்டாரு. நான் அப்ப கூட ஷட் அப். முதல்ல ஆபீஸ்க்கு வந்து என்ன மீட் பண்ணு. கம் ரைட் நவ. மேம், சர்வேல இன்னும் 4 கடை தான் மேம் பாக்கி இருக்கு. போதும் நீ வேலை செஞ்ச லட்சணம் எல்லாம். இல்ல மேம், எனக்கு அவங்கள விட்டா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லார்கிட்டயும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் மேம். அதனால தான் இப்போ. ஹலோ, அதி புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்காத. எனக்கு நீ சொல்லித் தர வேண்டியதில்ல. ஸ்டாப் எவ்ரிதிங் அண்ட் ஜஸ்ட் கம் டு மை ஆபீஸ். உடனே வா. மேம், ஒரு நிமிஷம் நான் சொல்றது. மீரா மேடம், வாசுதேவ் சாரே ஃபோன் பண்ணி சொன்னாரா? எஸ் பங்கஜ், இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்ல. இவ்வளவு அமிச்ச 2 நாள்ல நம்ம கம்பெனி ரெப்புடேஷனுக்கே பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு அனு மேடத்துக்கு? ஐ கான்ட் பிலீவ் திஸ். இன்வெஸ்டர்ஸ் கூப்பிட்டு என்ன கத்துறாங்க சார். இல்ல, இதை இப்படியே விட்டா சரியே வராது. அனு மேடத்துக்கு உரைக்கிற மாதிரி தெளிவா சொல்லித்தான். எத்தனை தடவை சொல்றது பங்கஜ், அது ரிசீவ் பண்ற எபிலிட்டியே இல்லையா அவகிட்ட? வர சொல்லியிருக்கேன் அவளை. நீங்களே அவகிட்ட என்ன பேசணுமோ பேசுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஐ அம் டோட்டலி டயர்ட். அண்ட் பங்கஜ், இன்னைக்காவது அவளுக்கு கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க ப்ளீஸ். ஆமா, எங்க இருக்காங்களா? அனு அவங்க கூட வராங்களா? யா பங்கஜ். மீரா சார், ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன், போய் எடுத்துட்டு வா. ஓகே சார். எடுத்தாச்சு சார். இதுல என்ன இருக்குன்னு பாத்தியா? அனுவோட டெர்மினேஷன் லெட்டர். நான் இந்த விஷயத்துக்குள்ள வர விரும்பல. அனு தப்பு பண்ணிருக்காளா இல்லையான்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. ஒருவேளை அனு மேல தப்பு இருந்தா இந்த லெட்டர்ல என் கையெழுத்து வாங்கிட்டு அவளை கம்பெனில இருந்து டெர்மினேட் பண்ணிடுங்க.